இந்த அன்னாள் அதிசயங்களை பார்த்தார். அவர்கள் ஆச்சரியமான காரியங்களை அந்த இடத்திலே பார்த்தார்கள். இயேசுவை அவர்கள் தரிசித்தார்கள். அதிசயமானவரை அவர்கள் தரிசித்தார்கள். கணவனை இழந்திருந்தாலும் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாலும் 70 வருடங்களுக்கு மேலாக அந்த பூமியிலே அவர்கள் தேவனுக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் சம்பூரணத்தை அவர்கள் கண்டடைந்தார்கள். அன்னாள் தீர்க்கதரிசி இரவும் பகலும் தேவாலயத்திலே உபவாசித்து ஜெபிப்பார்கள், தேவனை துதிப்பார்கள். எருசலேமின் ஆறுதலுக்காக, எருசலேமுக்கு வரவிருக்கின்ற கிறிஸ்துவுக்காக காத்திருந்தார்கள். தேவாலயத்திலே அவரை தரிசித்தார்கள். குழந்தையாகி இயேசுவை தரிசித்தார்கள். சிமியோனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது, நீ இயேசு கிறிஸ்துவை காண்பாய், அதுவரைக்கும் நீ உயிரோடு இருப்பாய் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சிமியோன் அவர் இயேசுக்காக காத்திருந்தார். அதுதான் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்களை கர்த்தர் அதிசயமாய் நடத்தி இயேசுவை அவர்கள் பிதாவுக்கென்று தேவனுக்கென்று அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் எருசலேமின் தேவாலயத்திலே. அதனை கண்டு இயேசுவின் தாயும் அவருடைய தகப்பனாரும் ஆச்சரியத்தை அடைந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே. அதை போல உங்களுடைய குறைவுகளை எல்லாம், உங்களுடைய வேதனைகள், அவமானங்களை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு காரணத்திற்காக, ஒரு சரியான ஒரு திட்டத்திற்காக, வழிநடத்தலுக்காக உங்களை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் இடர்பாடான சூழ்நிலைகளில் போய்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவை. அந்த அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து இரட்சணியத்தை கண்கள் கண்டது. எருசலேமின் ஆறுதலுக்காக வந்திருக்கிறார் என்று சொன்ன அந்நாளை போல கர்த்தரை துதித்து நாம் புகழ்ந்து நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நாம் அவரை எப்பொழுதும் அவரை நாம் துதிப்போம். ஆமென்.